கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போறோம்னா ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ட்ரா நம்பர் 423 கூடிய ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். 09/7/2024 கூடிய ஒரு ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணுற ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு சூப்பரான தரமான மாசான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ வரைக்கும் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். அதனால் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க நண்பர்களே. உங்களுடைய கெஸ்ஸிங்கை மறக்காமல், உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடலாம். நம்ம கமெண்ட் பாக்ஸ் எப்பயுமே வாட்சிங்லேயே தான் இருக்கும். யாரேனுக்கு எமர்ஜென்சியாக எதுவும் தேவைகள் என்றால் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு ரிசல்ட்டையும் ரிவீல் பண்ணிடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். நம்ம சேனலுக்குரிய நிறைகள் குறைகள் எல்லாத்தையும் நீங்கள் தெரிவிக்கலாம். மறக்காமல் நீங்கள் தெரிவிக்க வேண்டிய ஒரு வீடியோனா நம்ம வீடியோவில் எல்லா வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். அது எந்த ஒரு ஆட்சேபனமே கிடையாது. வாங்க இப்போ வின்வின் லாட்டரி ரிசல்ட்டுக்குரிய ஒரு ரிவீல் பண்ணிடுவோம். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு 3, பி போர்டு 3, சி போர்டு 1. இதில் நம்ம மொத்தம் 3மே கம்பைன் பண்ணி பார்த்துருந்தோம்னா 3 மெயினாக நம்ம சொல்லியிருப்போம். அதாவது 3 மெயினாக சொல்லியிருப்போம். அது போக சி போர்ட்லேயும் 3 இன்னும் வரல. அதுக்கான ஒரு தேவைகளும் அதிகமாக இருக்குன்றதையும் நம்ம கரெக்டாக சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஓரளவுக்கு 3 இதுலேயே நம்மளுக்கு ஏபி மேட்ச் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதுலேயே நம்மளுக்கு ஏபியை நம்மளுக்கு மேட்ச் பண்ணி உட்கார வச்சாச்சு. இப்போ வாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். 3 டிஜிட் பாக்ஸ். ஓகேங்களா? இதில் 331 நம்ம ரிசல்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 331 நம்மளுடைய கெஸ்ஸிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாக்ஸ் கெஸ்ஸிங் இதாக மட்டும் 318, அதாவது அதுக்குரிய சிங்க் ஆகிற ஒரு நம்பர் 318 513. ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 913. ஓகேங்களா? இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா பாக்ஸாக நீங்கள் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா 6 நம்பரில் 3 நம்பரு, அதாவது பிசி 31. இந்த பிசி பாஸ், இதுலேயும் பிசி பாஸ், இதுலேயும் பிசி பாஸ். அதான் சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் ப்ளே பண்ணியிருந்தாலும் எந்த வித லாஸுமே இருந்திருக்காது. அந்தந்த காம்பன்சேஷன் இருக்கும். காம்பன்சேஷன் போக உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராஃபிட் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நினச்சி எடுக்கிறதே நம்மளுடைய லாஸை நினச்சி நம்ம கெஸ்ஸிங்கே எடுப்போம். அதாவது எப்படின்னா லாஸை காம்பன்சேஷன் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு நம்மளுடைய சேனலுக்குரிய ஒரு நோக்கமே. பார்த்துக்கிட்டிங்கன்னா அது மட்டும்தான். அது அடுத்தாப்பில் தான் நம்ம எடுக்கிறதே ஒரு வின்னிங்கை நோக்கி நம்ம சேனல் போகிறதுக்கான ஒரு நோக்கமே அதுதான். ஃபஸ்ட்டு நம்ம வின்னிங், அதாவது லாஸுக்கான ஒரு காம்பன்சேஷன் நம்ம கையிலேருந்து எதுவுமே போகக்கூடாது. அந்த மாதிரி நினச்சா நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுவோம். ஓகேங்களா? தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா கேஎல் டைமண்ட் பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது கேஎல் டைமண்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் எல்லா கெஸ்ஸிங்கும் உங்களால் மினிமம் ஜாயின் பார்க்க முடியும், வியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன், வியூ பண்ண முடியும். ஆல் கெஸ்ஸிங்கையும் கேஎல் டைமண்ட் பேக்கிலேருந்து வியூ பண்ண முடியும். ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீசக்தி லாட்டரிக்குரிய 423 ஒரு ட்ரா நம்பரை வச்சு இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இதில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு 3 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஹைலைட்டாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 5க்கு அதிகமாக சான்சஸ் இருக்குங்க. அதுக்கு செகண்ட் ஒன்லி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 7. 5 இல்லைன்னா 7 அப்படி இல்லாத பட்சத்துக்கு நம்மளுக்கு ஃபைனலாக வரக்கூடிய ஒரு அவுட்புட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 8க்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அதாவது ஏ போர்டு 3 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான 3 நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 5, 7, 8 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னு சொல்லிக்கலாம். ஏ போர்டு ஃபஸ்ட்டு 3. ஓகேங்களா? டபுள் செட் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் டபுள் செட் வச்சுட்டான். அதாவது 331. ஓகேங்களா? நாளைக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் வேறு மாதிரியான டுடே நம்ம கெஸ்ஸிங்கில் வேறு மாதிரியான ஒரு கெஸ்ஸிங்கே ஃபார்ம் பண்ணி இருக்கோம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க நண்பர்களே.
இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டுக்கான ஒரு கெஸிங்கை தான் நண்பர்களே பார்க்க போகிறோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மறுபடியும் நம்ம பார்க்க போகிறது ஒரு மூன்றுக்கான ஒரு கெஸிங்கை தான் பார்க்க போகிறோம். பி போர்டு 3 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஃபர்ஸ்ட் இதில் ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் 7. 7க்கு அடுத்தாப்புல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல ஒரு முக்கியமான ஒரு நம்பர் 0, 7 இல்லைன்னா 0. அப்படி இல்லாத பட்சத்துக்கு அடுத்து நம்மளுக்கு ஹைலைட்டா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல ஒரு முக்கியமான ஒரு நம்பர் 3க்கு 3 வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஓகேங்களா? நம்மளுக்கு பி போர்டு 3ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 7, 0, 3. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸிங்ல ஒரு முக்கியமான ஒரு கெஸிங்னே நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது சி போர்டுக்கான ஒரு கெஸிங்கை தான் நண்பர்களே பார்க்க போறோம். சி போர்டு 1 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். அதில் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் 0. 0ன்ற ஒரு நம்பர் ரொம்பவே ஹைலைட் ஆச்சு. இதுவே நம்மளுக்கு ஆல் போர்டில் ஒரு ஹைலைட்டான ஒரு கெஸிங் தான். ஆல் போர்டில் ரொம்பவே இடம் பிடிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2, 0 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 2 அப்படியும் அதுவும் வராத பட்சத்துக்கு நம்மளுக்கு ஃபைனலாக வரக்கூடிய ஒரு அவுட்புட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இப்போ நம்ம ஸ்ரீசக்தி லாட்டரி கெஸிங்கில் ஏபி, ஏசி, பிசிக்கான ஒரு கெஸிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஏபி, ஏசி, பிசியில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 17. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஹைலைட்டாக பார்க்கக்கூடிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 17. செகண்ட் ஒன் நம்பர் 91. ஓகேங்களா? செகண்ட் ஒன் நம்பர் 91. ஓகேங்களா? அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 12. ஏன்னா நேற்று இந்த 3 நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் அப்படியே ரிவர்ஸ் ஆகுங்க. வர்றதுக்கான வாய்ப்பு கன்ஃபார்மாக இருக்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் மறுபடியும் டபுள்ஸ் அடிச்சு வாய்ப்பு இருந்துச்சுன்னா 77 வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு நம்பர். ஓகேங்களா? 07. 7க்கும் 0க்கும் அதிகமாக வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 94 ஃபைனலாக வரக்கூடிய ஒரு அவுட்புட் 53. ஓகேங்களா? இதான் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஓகேங்களா? நம்ம ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸிங்கில் ஏபி, ஏசி, பிசிக்கான ஒரு கெஸிங்கில் 1791, 127707 94 அண்டு 53. நம்ம ஏபி, ஏசி, பிசிக்கான ஒரு கெஸிங்னா அதிகபட்சம் நம்மளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இந்த ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு ஏபி, ஏசி, பிசிக்கான ஒரு கெஸிங் தான். இது நாளைக்கு கன்ஃபார்மாக அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதனால உங்களுடைய கெஸிங் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸிங்கை தான் நண்பர்களே பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணலாம், மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிக்கங்க. மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஏபிஎஸ்சி பிசிக்கான ஒரு கெஸிங்கையும் 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸிங்கையும் அண்ட் ஆல் போர்டுக்கான ஒரு கெஸிங்கையும் மேட்ச் பண்ணி நீங்கள் சூப்பராக தரமான ஒரு வின்னிங் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ். இப்போ நம்ம ஸ்ரீசக்தி லாட்டரியில் 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸிங். இது உண்மையிலே ஒரு கன்ஃபார்மான ஒரு கெஸிங்காக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 143. ஓகேங்களா? 143. அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 378. ஓகேங்களா? 378. அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 280. ஓகேங்களா? 280. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 031. ஓகேங்களா? 031. அடுத்து பார்த்தீங்கன்னா 142. ஓகேங்களா? 142. அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் 789.
ஓகேங்களா? இதான் நம்மளுக்கு வர்றதுக்கான ஒரு 3 டிஜிட் பாக்ஸில் அவைலபிளாக வர்றதுக்கு நம்ம கெஸ்ஸிங்கோட அவங்க கெஸ்ஸிங் மேட்ச் ஆகி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் இதுதான். ஸ்ரீசக்தி லாட்டரியில் 331 அண்டு இந்த டேட்டையும் எதிர்பார்த்து நம்மளுடைய ஸ்ரீசக்தி லாட்டரிக்குரிய ஒரு ட்ரா நம்பர் எதிர்பார்த்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். இந்த 6 நம்பரில் ஏதோ ஒரு 1 நம்பர் கண்டிப்பான முறையில் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால எல்லாரும் மேக்ஸிமம் பாக்ஸாக போட ட்ரை பண்ணுங்க. முடியாதவங்க இதை அப்படியே எடுத்து ராவாவது ப்ளே பண்ணுங்க. இதுக்கான ஒரு ஒர்க் அவுட் பயங்கரமான ஒரு ஒர்க் அவுட் இருக்கு. 143378 அண்ட் 280031 142789. ஓகேங்களா? இந்த 789ம் 142378 இதுவும் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். உங்களுடைய கெஸ்ஸிங்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே பயனடையணும். நம்ம சேனலை பொறுத்தளவு யாருமே காசு கொடுத்து எங்கேயும் ஏமாந்துடக்கூடாது. ஓகேங்களா? அதான் நம்மளோட சேனலுடைய ஒரு எக்ஸாம்பிளே. ஸ்டார்டிங் நம்மளுடைய டிஸ்க்ளைமரே அதான். யார்கிட்டையும் காசு கொடுத்து கெஸ்ஸிங் வாங்காதீங்க. எல்லாமே சும்மா ஃபேக்காக தான் இருக்கும். அதனால் எங்கேயும் காசு கொடுத்து ஏமாற வேண்டாம். உங்களுக்கான ஒரு கெஸ்ஸிங் கமெண்ட் பாக்ஸில் போட்டு நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா நம்ம கெஸ்ஸிங் எடுத்து சும்மா தைரியமாக ப்ளே பண்ணுங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஹைலைட்டாக வரக்கூடிய இந்த ஸ்ரீசக்தி லாட்டரியில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் 1. ஓகேங்களா? அதுக்கடுத்து சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் இந்த 33ல் ஒரு 3 உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவும் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து 0 வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 130. மறக்காமல் இந்த 130வை 3 டிஜிட் இந்த 3 டிஜிட் பாக்ஸாக போட மறந்துடாதீங்க. ஓகேவா? 130வை 3 டிஜிட் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. பக்காவாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்மளுடைய கெஸ்ஸிங் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி எல்லா கெஸ்ஸிங்கும் முடிச்சாச்சு. உங்களுடைய கெஸ்ஸிங் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு ரிப்ளை உடனே வரும். டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங். இங்கே எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சேனல் சார்பாக யூடியூப்க்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு கேம்லிங்கோ பெட்டிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர் திஸ் வீடியோஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் வீடியோஸ் ஒன்லி. இங்கு கேம்லிங்கோ பெட்டிங்கோ எதுவும் நடைபெறவில்லை. இது முழுக்க பொழுதுபோக்கிற்கான வீடியோ அண்டு கணிப்புகளுக்கான வீடியோ மட்டுமே. இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம். மீண்டும் ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.